வணக்கம் அன்பர்களே. இன்னைக்கு வேல்மாறலோட இரண்டாவது பாடலின் அர்த்தத்தை பார்க்கலாம். இரண்டாவது பாடல்: பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த விதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும். இது எப்படி பாடுறதுன்னு பார்க்கலாம். பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த விதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இப்போ இந்த பாடலோட அர்த்தத்தை பார்க்கலாம். பருத்த முலை. எப்படி ஒரு தாய் தன் குழந்தைக்கு சத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியும் தன் பால் மூலமாக கொடுக்குறாங்களோ, அதே போல் வள்ளியம்மை உலகில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரு தாயாய் விளங்குறாங்கன்றது பொருள். சிறுத்த இடை. முருகா முருகான முருகனை போற்றி பாடும் அனைவருக்கும் கர்ம வினைகள் நீங்கும். இது வாக்கு. இதற்கு உவமையா சிறுத்த இடை அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளியம்மை சிரிக்கும் பொழுது அவர்கள் பற்களிலிருந்து வரும் வெளிச்சம் இருளை நீக்கும் அப்படின்றதுக்காக வெளுத்த நகைன்னு சொல்கிறாங்க. எங்கெல்லாம் இறைவன் இல்லையோ அங்கு இருள் சூழ்ந்திருக்கும் அப்படின்றதுக்காக உவமையா கருத்த குழல், அதாவது கருமையான கூந்தல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முருகனை போற்றி பாடும் அந்த இதழ் சிவத்த இதழ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதையெல்லாம் பொருந்தும் மரச்சிறுமி, அதாவது வள்ளியம்மையின் கண்களுக்கு நிகராக இருக்காம் இந்த வேல். இந்த பாடலை நம்ம பாராயணம் பண்ணும்போது வள்ளி அம்மையும் வேலையும் நினச்சிக்கிறது சிறப்பு. வேலும் மயிலும் சேவலும் துணை.